ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளர் காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதுகுறித்து அவருடன் நமது செய்தியாளர் குமார் நடத்திய கலந்துரையாடலை காணலாம். ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியினுடைய திமுக வேட்பாளர் தற்பொழுது காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் அவர்கள் ராமநாதபுரம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தார். இது பற்றி அவருக்கு கேட்கலாம். வணக்கம். தற்பொழுது 5 ஆண்டுகளை நிறைவு செய்து 2வது முறையாக வேட்புமனு தாக்கல் செய்றீங்க. இது எப்படி பாக்குறீங்க? மீண்டும் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் மக்கள் பணி ஆற்றுவதற்காக எனக்கு வாய்ப்பை தந்திருக்கிறார். உங்கள் மூலமாக அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் கடந்த 5 ஆண்டுகள் எண்ணற்ற திட்டங்களை நிறைவேற்றிருக்கிறோம். இன்னும் மக்களுடைய தேவைகள் இருக்கிறது. அந்த தேவைகள் அறிந்து நல்ல பல திட்டங்களை உயரிய சிந்தனையில் நம்முடைய மாவட்ட வளர்ச்சி பாதைக்கு செல்வதற்கான பல்வேறு திட்டங்கள் இருக்கிறது. நான் மீண்டும் சட்டப்பேரவை உறுப்பினர் தேர்ந்தெடுக்கிற பொழுது இந்த மாவட்ட மக்களின் குரலாக அந்த தேவைகளை திட்டங்களை சட்டப்பேரவையில கோரிக்கைகளாக வைத்து அதை பெற்று வருவேன் என்ற நம்பிக்கையோடு களப்பணிகிறேன். நான் இங்கே படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை நம்முடைய மாவட்டத்திலே உருவாக்க வேண்டும் என்ற உயரிய சிந்தனை எனக்கு இருந்தது. கடந்த 2025-26ஆம் ஆண்டு நிதிநிலை அறிக்கையிலே கோரிக்கை வைத்தேன். அப்பொழுது அறிவிப்பு செய்தார்கள். ஆனால் அரசாணை வெளியிடப்படவில்லை. அந்த மினி டைட்டில் லியோ பார்க் வேண்டும் என்பது என்னுடைய பிரதான கோரிக்கை. அந்த கோரிக்கையை நிறைவேற்றிக்கலாம் என்ற எண்ணம் இருக்கிறது. கண்டிப்பாக 2026-27ஆம் ஆண்டு பட்ஜெட் கூட்டத்தொடரில் அது அரசாணை பெறும் என்பது நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய பாரம்பரிய மீனவர்கள் பல்வேறு கோரிக்கைகளை நம்முடைய முதலமைச்சரிடத்தில் 2023ஆம் ஆண்டு மீனவருக்காக நலன் காக்கக்கூடிய மாநாட்டில் வைத்தார்கள். அந்த கோரிக்கையில் அனைத்துமே நம்முடைய முதலமைச்சர் விதி 110 கீழ் அறிவிப்பு மட்டுமல்லாமல் அது ஒப்பந்தங்கள் போடப்பட்டு இப்பொழுது பணி நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய குறிப்பாக தீவு பகுதியில் வாழக்கூடிய நம்முடைய மக்கள் இலங்கையில் இருக்கக்கூடிய தலைமன்னாரில் வணிக தொடர்புகளுக்காக கப்பல் போக்குவரத்து இருந்தது. 84க்கு பின்னால் இலங்கையில் ஏற்பட்ட ஒரு அசாதாரண சூழ்நிலையால் நிறுத்தி வைக்கப்பட்டு விட்டார்கள். அதை இந்த மக்களுடைய பிரதான கோரிக்கையாக நம்முடைய மீனவர்கள் ஒரு மாற்று தொழில் வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்திருந்தார்கள். அதை சட்டமன்றத்தில் நான் கோரிக்கை வைத்தேன். அதன் அடிப்படையில் நம்முடைய மாண்பு தமிழ்நாடுடைய முதலமைச்சர் அவர்கள் நெடுஞ்சாலை சிறு துறைமுகங்கள் மூலமாக மீண்டும் தலைமன்னாருக்கு கப்பல் போக்குவரத்து வணிகத்திற்காக உருவாக்க வேண்டும் என்ற ஒரு திட்டம் தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். மிக விரைவில் 2028ஆம் ஆண்டு தலைமன்னாருக்கும் நம்முடைய ராமேஸ்வரத்திற்கும் மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் அவருடைய திருக்கரங்களால் அந்த போக்குவரத்தை தொடங்கி வைப்பார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அந்த மினி டைட்டில் பார்க் என்பதில் குறைந்தபட்சம் 500லிருந்து அதிகபட்சம் 1000 பேர் பணி செய்யலாம். அதற்கான முதல் ஃபீஸிபிள் ஸ்டடிஸில் 500 பேருக்கான வேலை வாய்ப்பை உறுதி செய்திருக்கிறார்கள். அது சட்டமன்றத்தில் தொழில்துறை அமைச்சர் அறிவித்து விட்டார். அரசாணை அடுத்த நிதியாண்டை கண்டிப்பாக வரும். ராமநாதபுரம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் திமுக கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளராக காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் அவர்கள் தற்பொழுது வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். அடுத்தபடியாக வரக்கூடிய இந்த ஆட்சியிலே 2.0 ஆட்சியிலே நல்ல முறையிலே 5 ஆண்டு திட்டங்களை நிறைவேற்றப்பட உள்ளதாக ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினரும் வேட்பாளருமான காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்திலிருந்து குமார், தமிழ், ராமநாதபுரம்.